ஹலோ எவ்ரிஒன். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் வித்யா முருகன்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி வச்சிடுறாங்க. அதை பற்றி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நான் ஃபோனை கேட்டதும் அவர் என்கிட்ட உடனே தந்துட்டாரு. நான் தான் உங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா அப்படின்னா அவர் நல்லவராக தான் இருப்பார், நீங்கள் நாளைக்கு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு பேச ஆரம்பிங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு வித்யா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ரோஹிணியோட அம்மா வித்யா வீட்டுக்கு வராங்க. அவங்க அவசர அவசரமாக இதை ரோஹிணி கிட்ட கொடுக்க சொன்னான்னு நகையை கொடுக்குறாங்க. அங்கே ரோஹிணியும் அவசரமாக வராங்க. நகைங்களெல்லாம் வாங்கிட்டு வித்யாவை கூட்டிகிட்டு அடகு வைக்க போகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, மனோஜ் ஷோரூமுக்கு டேக்ஸ் கட்டாததுனால திரும்பவும் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் பணத்தை இன்னும் கட்டலை, ஷோரூமுக்கு சீல் வைக்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி ஓடி டேக்ஸை கட்டிடுறாங்க. அடுத்தது அவங்க இனிமேல் டேக்ஸ் சரியாக கட்டுங்க, இல்லைன்னா சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் மிரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் ரோஹிணிக்கிட்ட என்னுடைய மானத்தை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. அப்புறமா காசு உனக்கு எப்படி வந்ததுன்னு மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு மனோஜ் ஷாக் ஆகுறாங்க. நான் எதுக்கு கடன் வாங்குகிறேன் அப்படின்னு கேட்டியா, இது போல் தான் நீ நிறைய பிரச்சனையெல்லாம் சிக்கி இருக்கும்போதெல்லாம் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ், எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற, இனி எனக்கு நீ உனக்கு நான் தான், எனக்கு வேறு யாரும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, நீ தான் என்னை எல்லா பிரச்சனையிலேருந்தையும் காப்பாற்றிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ரோஹிணி, இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல வேண்டாம், முத்து கிண்டல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட உங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லாத. மனோஜ் இதை கேட்டுட்டு திருன்னு முழிக்கிறான். அடுத்தது அதை தொடர்ந்து ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. அடுத்தது முத்து வீட்டுக்கு மீனா கிட்ட கிறிஷை பார்த்ததை பற்றி சொல்கிறாங்க. இதை ரோஹிணி மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து, கிறிஷோட அம்மா துபாயிலேருந்து வந்துட்டாங்களாம், அவங்க தான் கிறிஷை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த கிறிஷும் அவனுடைய பாட்டியும் முன்ன மாதிரி பேசலை, ஏதோ பயப்படுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற இடம் எனக்கு இப்போ தெரியும், ஒரு நாள் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோஹிணி ரொம்ப கோவப்படுறாங்க. அடுத்த சீனில் ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குற விஷயத்தை பற்றி முத்துக்கிட்டே மீனாட்டையும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க பாராட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் நாங்கள் டிரைவிங் ஸ்கூல் தொடங்க போகிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியையும் ரவியையும் கூப்பிடுறாங்க. மறுநாள் காலையில் முத்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு வாசலில் பூஜையை வச்சு அவன் போர்டையும் கேட்டில் மாட்டிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது அண்ணாமலையோட பேரை தான் டிரைவிங் ஸ்கூலுக்கு வச்சுருக்காங்க. அதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயா வேண்டா வெறுப்பாக தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நாங்கள் ஷோரூமுக்கு உங்கள் பேரை வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்போ மனோஜ் இவங்க கிட்ட சொல்கிறாங்க, அதாவது விஜயா கிட்ட, நாங்கள் ஷோரூமுக்கு அம்மா பேரை வச்சோன்றதுனால தான் இப்போ அவன் அப்பா பேரை வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை விஜயா கிட்ட, நம்ம பையன் முன்னுக்கு வரான், நீ தான் ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல விஜயா பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அண்ணாமலை சொன்ன வார்த்தையை கேட்டு வேறு வழி இல்லாமல் ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்தது முத்துவோட டிரைவிங் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன்னு மீனா அதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டு அவளோட புக்கை சைன் பண்ணி அண்ணாமலை கிட்ட கொடுத்து முத்துட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ செல்வம், உங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அடுத்தடுத்து இன்னும் சிலர் சேர்ந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்ருதியும் அண்ணாமலை ஸ்ருதி கிட்ட அண்ணாமலை, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி, நீங்கள் கார் வாங்கினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரவி ஓட்டுவோம், இல்லைன்னா டிரைவர் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜயா, அதான் மீனா டிரைவிங் கற்றுக்கிறாளே, அவளையே டிரைவராக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.